சோ லாஸ்டா கடைசியா யாரு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சார் குச்சி குச்சி புச்சி புச்சி குச்சி குச்சி நரேஷ் பாப்பா. பாப்பான்னு சொல்றீங்க? நரேஷ் பாப்பான்னு சொல்றீங்க? பாப்பா இல்லையா நீ? அப்ப யாரு நீ? வெறும் நரேஷ் தான். வெறும் நரேஷ் தானா? பாப்பா சொன்னா பிடிக்காதா பாப்பாக்கு? அங்கிள் சொல்லிட்டா? அப்ப என்ன சொல்லிட்டோம்? பெருசா இருக்கா? இல்ல இருக்கு, அதனாலதான் நான் உன்னை பாப்பான்னு சொல்றேன். ஓகேவா? அவங்கள பாக்க எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க. அவங்கள பாப்பான்னு சொல்லிட்டா? சொல்லி கொடுங்க. இல்ல அது வேணாம் சார். it's a kids show, you know. So நம்ம அதெல்லாம் வேணாம். பாப்பா நரேஷ் என்ன பண்ண போறீங்க? ஜோக்ஸ் சொல்ல போறேன். ஓகே, இன்னைக்கு வந்து அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா ஜோக்ஸ்? அப்பா. சரி, இந்த ஹேர் ஸ்டைல் யார் பண்ணி விடுறாங்க உங்களுக்கு? உங்க அப்பா தான் பண்ணி விடுறாங்க. அப்பா தான் பண்ணி விடுறாங்க. அப்பாக்கு யார் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவாங்க? தெரியலையா? தெரிஞ்சுக்கோ, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லது. அப்போட்டா பாய் பாய் பாய். எங்கேயாவது போறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நரேஷ். யூகேஜி படிக்கிறேன். நாங்க ஜோக்ஸ் எல்லாம் வந்திருக்கேன். அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணலாம், ஆனா பென்சில் பாக்ஸ்ல பென்சில் பண்ண முடியுமா? தூக்க மாற்ற சாப்பிட்டா தூக்க வரும், ஆனா இமெயில் மாற்ற சாப்பிட்டா இமெயில் வராது. என்னதான் டிவி ஓடினாலும் ஒரு இஞ்சி கூட நகராது. ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்? ஷாம்பு போட்டா தலையில நகரும், பாம்பு போட்டா வாயில நகரும். கொசு கடிக்காம இருக்க இந்த கிரீம் தான் உங்க. அது எப்படி டாக்டர்? ஒவ்வொரு கொசிய பூச்சி இந்த கிரீம் தான் வருது. மனுஷனா போண்டா வாழ்க்கையில பெருசா சாதிக்கிறோம். நல்ல வேலை நான் கொஞ்சம் பண்றேன். வண்டிய ஸ்லோவாட்டுங்க, எனக்கு பயமாக்கு. உங்காக ஸ்லோவாட்ட முடியாது, பயந்து என் மைய கண்ண முடிக்கும். பசங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா லேடிஸ் ஃபிங்கர் ஜென்ஸ் ஃபிங்கர் ஆகாது. பஸ்ல நீ ஏறினாலும் பஸ் ஓமல ஏறினாலும் டிக்கெட் வாங்க போது நீதான். நன்றி, வெல்கம் மிஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒரு அழகான கருத்தோட நீங்க வந்து ஷோ முடிச்சிருக்கீங்க. அதோட அந்த விஷ் ரொம்ப கியூட்டா கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னது ரொம்ப கியூட்டா இருந்தது. சார் நீங்க சொல்லுங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் ஆக்சுவலா உள்ள வரும்போதே ஒரு அவுச்சு முட்டையை உருட்டி விட்ட மாதிரி தான் இருந்தது. அழகா அப்படியே பம்ப்கின் மாதிரி வந்தாரு. ஆமா, என் சொந்தக்காரர் தான். அப்படியா? நினைச்சேன், நான் பாக்குறேன். கலர் மட்டும் தான் கொஞ்சம் வேற. வெயில்ல ரொம்ப நம்ம கலர்ல இவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. சொல்லுங்க சார். தினகரன் பத்திரிகைக்காக ஒரு ஈவென்ட் பண்ணோம். அதுல அந்த குழு குழு குழந்தை போட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடத்தணும். அதுல என் பேர்ல கிறிஸ்டபர்னு ஒரு பேர்ல ஒரு பையனை செலக்ட் பண்ணோம். நல்லா பல்ஜியா இருந்தாரு அவரு. அவர் வந்து ஜேசிபின்னு தான் எல்லாரும் கூப்பிட்டாங்க. யாரு வந்து பிரைஸ் வாங்கிட்டு போறாங்க எல்லாரும் ஜேசிபின்னு. அந்த குழு குழு குழந்தைய பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஹலோ சார், உங்களை தான் கூப்பிடுறாரு. ஒரு மினி ஜேசிபி மாதிரி தான் நிக்கிறாங்க. பந்துல ஆடுவீங்களா? சரி, உருண்டு உருண்டு போயிடணும். சரியா? வாழ்த்துக்கள். சரி, டிவில எல்லாம் வரீங்கல்ல நீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா உங்களை பார்த்து? ஒண்ணுமே சொல்ல. என்னடி ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஒரு டிவில யாரும் எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? யாருமே சொல்ல? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? இல்ல. அப்போ இருந்தாங்கன்னா சொல்லு, கேர்ள்ஸ்ல யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்? தெரியல. அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேன், சொல்லு. சொல்ற. ஐயோ ஐயோ, கடத்துட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க, எல்லாம் நானும் வாங்கன்னு சொல்லுங்க. வாங்க வாங்க. நீங்க வந்துட்டீங்க, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? கெஸ்ட கூப்பிடுங்க. Thank you so much for coming, sir. உங்களுக்கு எப்படி இருந்தது இங்க வந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்ததே எனக்கு தெரியல. ஏன்னா இந்த குட்டீஸ்க்குலாம் வந்து ஒரு மேடை கிடைக்கிறது பெரிய விஷயம்.
இப்ப நல்ல எக்ஸ்போசர் இவங்களுக்குலாம். இப்ப நாங்கெல்லாம் அந்த பீரியட் அந்த மாதிரி இல்ல. இப்ப உங்களுக்கு நிறைய எக்ஸ்போசர் கிடைக்குது. இந்த வார்டு இருக்கு ஜெயஸ்ரீ, அவ்வளவு அழகான மாடுலேஷன், நல்ல பாடி லாங்குவேஜ், ஒரு காமெடியனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் இந்த வயசுல துரு துரு துருன்னு இருக்கு. அதுவும் ஃபீமேல் வேற. ஆமா, அடே அப்பா அதுல ஒரு பாரு சொர்க்கம் பெண்கள் வந்து ஃபியூச்சர்ல இன்னும் பெரிய காமெடியன்ஸ் ஆக போறாங்க. ஏன்னா ஃபீமேல் காமெடியன் தான் கம்மி. அதுக்காக அடுத்து நம்ம அவுச்ச முட்டை ரொம்ப அருமையா வந்து அவர் வந்து ஒவ்வொரு ஜோக் சொல்லும் போதும் அவன் இடையில கண்ண கண்ண அப்படி அப்படின்னு அப்படி சிமிட்றாரு. ஆக்சுவலி என்ன பார்த்து கண்ணடிக்கிறான். அந்த பயலுக்கு விவரம் தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தால இருக்கு. சபி பாய் அதே மாதிரி வருண் பார்க்கும்போது எனக்கு பாக்யராஜ் சார் ஞாபகம் தான் வருது. இது வரைக்கும் எங்க அசத்தல் மன்னர்களை நிறைய பண்ணிருக்காங்க. பட் ஒரு குட்டி பண்ணும்போது அது ரொம்ப பார்த்து ரசிக்கிறது மாதிரி இருக்கு. அவரு கிரண்குமார் அவருடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. முன்னாடி நிறைய வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ கிரண் இன்னைக்கு தான் என்ட்ரி கொடுத்திருக்காரு. பரவாயில்ல, நல்ல ஒரு வாய்ப்பாடு ஒப்பிச்சது மாதிரி எல்லாம் தெளிவா நிதானமா சொல்லி ஒரு பாஸ் விட்டு. சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ட் வரும். அது ஒரு பெரிய விஷயம். சுட்டி டிவிக்கு உண்மையாவே நீங்க எல்லாம் தேங்க் பண்ணணும். இந்த சின்ன வயசுல ஒரு மேடை கிடைக்கிறது, இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து பேசுறது, இத்தனை பேர் சுத்தி பாருங்களேன், ஒரு பெரிய டீம் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு தைரியமா பண்றது ஒரு பெரிய விஷயம். அது சுட்டி டிவிக்கு தேங்க் பண்ணுறேன். பசங்களா தேங்க் யூ சோ மச். நீங்க எல்லாரும் இருக்கிறதுனாலதான் இந்த ஷோ வந்துட்டு இன்னும் சரி குடுக்குறேன் நான் பேசுறேன். நீங்க எல்லாம் வந்ததுனால, நீங்க எல்லாம் இவ்வளவு அழகா பேசுறதுனாலதான் வந்து உங்களை எல்லாருமே இப்படி வந்து பாராட்டிட்டு போறாங்க. சோ இதுக்காகவே சார் நீங்க உங்க கையாலேயே நம்ம பசங்க சார் கொடுப்பாரு. சார் உங்க கையாலேயே எல்லாருக்கும் உங்களோட நீங்களும் ஷூட்ஸ்ல பிஸியா இருக்கீங்க. சோ அந்த டைம்ல இருந்து எங்களுக்காக கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. as a token of love and appreciation சுட்டி டிவி சார்பா ஒரு சின்ன gift பசங்க கொடுங்க. Thank you sir. Thank you so much. So thank you so much sir. Thank you so much for coming. Thank you kids. Thank you audience. காசு கொடுக்கலனாலும் நீங்க வந்துட்டு 5 ரூபாய்க்கு இல்லாம 10 ரூபாய்க்கு இல்லாம 20 ரூபாய்க்கு சிரிச்சு எங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த ஷோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்த வாரம் உங்க பசங்களும் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா chutti@sunetwork.in இமெயில் ஐடிக்கு உங்க பசங்களோட டேலண்ட்டை மெயில் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Christopher sir, kids and Priyanka signing off. அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வருண் குட்டி போறோம்டா உள்ள ஆண்டினா பாத்துக்கலாம். அவ்வளவுதான். என்ன தெரியுமா சொல்லு, மீசி அழிச்சு விட்டுரு. பண்ணா